மாணிக்கந்தர், நீங்க சொல்றது புரியுது. இது ராகுல் காந்தியே சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சிறிய சிறிய வழக்குகளில் கூட வந்து வருமான வரித்துறை மற்றும் அமலாக்கத்துறை சோதனை நடவடிக்கைகள் தொடர்ந்து கொண்டிருக்கு. இது ஒரு 2200 கோடி ரூபாய் வரைக்கு முறைகேடு நடைபெற்றதாக அமெரிக்க நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் ஒரு சிறிய விசாரணை கூட இல்லை. அதனால் அவரை கைது செய்ய வேண்டும் என்று ராகுல் காந்தி வலியுறுத்துகிறார். ஆனால் வந்து வெளிநாட்டு நீதிமன்றத்தில் கூறப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு, குற்றப்பத்திரிகைக்காக இந்தியாவில் அவரை வந்து கைது செய்ய முடியுமா? அதாவது கைது செய்வார்களா? நீங்கள் கூறியது போலவே அவர் பிரதமருக்கு நெருக்கமானவர் என்று கூறுகிறீர்கள். ஆனால் கைது செய்ய எவ்வாறு வலியுறுத்த முடியும்னு நினைக்கிறீங்க சார்? நாடாளுமன்ற கூட்டுக்குழு சிபிஐ வந்து நீங்க வலியுறுத்தினாலுமே அது இந்தியாவில் எந்த கேஸுமே ஃபைல் ஆகலையே. ஃபைல் பண்ணணும்னு சொல்றோம். நான் கரெக்டான கேள்வி, நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப அருமையான கேள்வி. நம்ம என்ன சொல்ற, சிபிஐ இடி தூங்கிட்டு ஆமா, இவர்களை பொறுத்த மட்டும் என்ன ஓடிக்கிட்டு இருக்காங்க? இவர்கள் பொறுத்தவரைக்கும் வேற எதுவும் வேலையில ரொம்ப பிஸியா இருக்காங்களா? 1759 கோடி ரூபாய் ஜெகன் அரசாங்கத்துக்கு கொடுத்தோம், இந்த அதிகாரிகளிடம் கொடுத்தோம் சொல்லி அவங்க அந்த சார்ஜ் ஷீட்ல சொல்றாங்க. சரி, அப்படின்னா கூப்பிட்டு ஒரு கேஸ சிபிஐ ரிஜிஸ்டர் பண்ணி அதானியை கூப்பிட்டு விசாரிக்கணும். அதானியை உட்கார வச்சுட்டு அந்த அதிகாரிகளை கூப்பிட்டு விசாரிக்கணும். 2 பேரையும் உட்கார வச்சு விசாரிச்சு அதுக்கான சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணணும். ஃபைல் பண்ணி அதானி கொடுத்திருக்காரு, சாகர இப்படித்தான் கௌதம் அதானி கொடுத்திருக்காருன்னா அவர் உள்ள போடணும். அது லஞ்ச வாங்கின அதிகாரி அரசியல்வாதிகளை உள்ள பிடிச்சி போடணும். இதுதானே காவுங்கா நெய் காவுங்கான்னு சொல்லிட்டு மோடி. அந்த மோடி எங்க போனாரு? எங்களுடைய கேள்வி என்பது ஒரு ரேடியோ செய்தியை செய்தி என்னாச்சு? ஒரு ரேடியோ செய்தி, ரேடியோல சொன்னாங்க இந்தியாவில் இருக்க ஒரு கம்பெனிக்கு வந்து 65 கோடி ரூபாய் அந்த ஊழல் 65 கோடி ரூபாய் லஞ்சமா கொடுத்துருக்கோம் 1986. 65 கோடிக்கே எந்த பாதுகாப்புனா இங்க பார்த்தா 2500 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஒரு விசாரணை பண்ண மாட்டோம்னா அதை பத்தி பேச மாட்டோம் பார்லிமெண்ட்ல. அதை பத்தி எந்த ஒரு நிகழ்வும் வராது. 3 நாளா பார்லிமெண்ட்ல எதுவும் நடக்க மாட்டேங்குது. இது எந்த விதத்துல நியாயம்? நம்ம ஜனநாயகத்துல இருக்கோமா இல்ல சர்வாதிகாரத்துக்கு போயிட்டோமா? அதானி விவகாரம் தொடர்பாக வந்து விரிவான பல கருத்துக்களையும் சொல்லிட்டீங்க. உங்களோட கருத்துக்கள் வந்து ஒத்திவைப்பு நோட்டீஸில் உள்ள அம்சங்களையும் சொல்லிட்டீங்க. பிரியங்கா காந்தி இன்று பதவியேற்றிருக்கிறார். பிரியங்கா காந்தியின் பதவியேற்பு மற்றும் அன்று இந்திரா காந்தி மாநிலங்களவையில் எம்பியாக பதவியேற்றது, இந்த ஒப்பீடுகள் என்னென்ன சார் நினைக்கிறீங்க? பிரியங்காவின் பதவியேற்பு உங்களுக்கு எந்த நினைவுகளை எழுப்புது சார்? மிகவும் ஒரு மகிழ்ச்சியான நினைவு. அதாவது எங்களை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் திருமதி பிரியங்கா காந்தி அவர்களுடைய தேர்வு என்பதும், அதுவும் வயநாட்டில இருந்து 4 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் மட்டுமே அவர்கள் வெற்றி பெற்றிருப்பது என்பது மிகப்பெரிய ஆதரவு அவருக்கு இருப்பதும், அவரை பொறுத்த மட்டும் இந்திரா காந்தியினுடைய பேட்டி என்பதும், இந்திரா காந்தியை போலவே இருக்கிறார் என்பதும் பலராலும் பேசப்படுவது. அவரை பொறுத்த மட்டுமே இந்திரா காந்தியை பற்றி மிகப்பெரிய ஆளுமை. அவர் அப்பொழுது ராஜ்யசபாவில உறுப்பினராக முதலில் வந்தார். ஆனால் பிரியங்கா காந்தி அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு 4 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தோடு வெற்றி பெற்று இன்று அவைக்கு வருகிறார். மிகவும் மகிழ்ச்சியான தருணம் எங்களை பொறுத்த மட்டும். ராகுல் காந்தி அவர்கள் எதிர்கட்சி தலைவராக வெற்றிருந்து அவரே இருந்து வரவேற்று விலைக்கு சென்ற காட்சியை எங்களால் பார்க்க முடிந்தது. அதில் நாங்களும் பங்கெடுத்தோம் என்ற மகிழ்ச்சி எங்களுக்கு இருக்கிறது. எங்களை பொறுத்த மட்டும் நாடாளுமன்றத்திலே காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இந்தியா கூட்டணியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் திரு டி.ஆர். பாலு அவர்களிடம் கொண்டு வந்து திருமதி பிரியங்கா காந்தி அவர்கள் அழைத்து ராகுல் காந்தி அவர்கள் அவர்களுக்கு அறிமுகம் செய்த விதமும், அதே போல அகிலேஷ் யாதவ் அவர்களுக்கு அறிமுகம் செய்த விதமும் அல்லது மற்ற எதிர்கட்சி தலைவர்களுக்கு அவர் அறிமுகம் செய்த விதமும் பார்க்கும் பொழுது எங்களை பொறுத்த மட்டும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. இந்தியா கூட்டணியை பொறுத்த மட்டும் பலமோடு களத்திலே நிற்கிறோம், நியாயத்துக்காக நிற்கிறோம். அந்த போராட்டத்திலே ராகுல் காந்தி அவர்கள் தனியாளாக இல்லை, அவரோடு பிரியங்கா காந்தி அவர்களும் இழந்திருக்கிறார் களத்திலே என்பதும் மிக மகிழ்ச்சியான விஷயம். இதுல மிக முக்கியமானது, இந்த நீதிக்கான போராட்டத்திலே எங்களுடைய இந்த களத்திலே பிரியங்கா காந்தி அவர்கள் கடுமையான காலத்திலே இருந்திருக்கிறார். இந்திரா காந்தி அவர்கள் வரும் பொழுது ஆட்சியிலே இருந்தோம், பெருந்தலைவர் காமராஜர் போன்றவர்கள் இருந்தார்கள். இப்பொழுது நாங்கள் இருக்கின்றது காலம் என்பது எதிர்கட்சியாக இருக்கிறோம், எதிர்கட்சியாக இருந்து போராட வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். இதனால் இது இருவருக்கும் உள்ள வித்தியாசம் என்பது மிக முக்கியமானது. காலங்கள் மாறி இருக்கின்றன. ஆனாலும் இந்த கடுமையான காலத்திலே திருமதி பிரியங்கா காந்தி அவருடைய வெற்றி என்பதும் அவர் மக்களவைக்கு வந்திருப்பதும் மிகப்பெரிய பலம் இந்தியா கூட்டணிக்கு கொடுக்கும். குறிப்பிட்ட விதத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்களுக்கு மிகப்பெரிய ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியையும் அளிக்கிறது. காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டன் ஒவ்வொருவரும் கொண்டாட வேண்டிய நாளாக வரலாற்றிலே எங்களுக்கு காங்கிரஸ் கட்சிக்கு மிகப்பெரிய நாளாக இன்று பார்க்கிறோம்.